இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் வந்து மெக்கானிக்கல் ஃபெயிலியர்ஸ் அண்ட் தியரி ஆஃப் ஃபெயிலியர்ஸ் பார்க்க போறோம். அந்த ரெண்டு டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். டைப் ஆஃப் லோடிங். இப்போ டைப் ஆஃப் லோடிங்ல வந்து ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்து ஸ்டாட்டிக் லோடிங், ரெண்டு வந்து டைனமிக் லோடிங். ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக் லோடிங்னா என்னன்னு பார்த்துடலாம். ஸ்டாட்டிக் லோட் இஸ் அப்ளைட் ஸ்லோலி இன் அசெம்பிள் வேல்யூ, டஸ் நாட் சேஞ்ச் இன் தி மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். இப்போ வந்து நம்ம புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு நிலையா ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் மேல வந்து ஒரு கல் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அதை வந்து ஸ்டாட்டிக் லோட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நம்ம பார்க்கறது வந்து டைனமிக் லோட். டைனமிக் லோடோட எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, லோடிங் கண்டிஷன் சேஞ்ச் இன் தி ரெஸ்பெக்ட் வித் டைம். அதாவது இப்போ டைனமிக் லோடிங் அப்படின்னா என்னன்னு இப்போ ஒரு நிலையா ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் மேல ஒரு கல்லை தூக்கி போடுறோம், அப்போ வந்து அது மேல ஒரு லோட் ஆக்ட் ஆகும் பாத்தீங்களா, அதை வந்து டைனமிக் லோடிங் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் நம்ம இப்போ டாபிக் உள்ள வருவோம். டைப் ஆஃப் மெக்கானிக்கல் ஃபெயிலியர்ஸ். இந்த டைப் ஆஃப் மெக்கானிக்கல் ஃபெயிலியர்ஸ்ல வந்து ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்து பிரிட்டில், இன்னொன்னு வந்து டக்டைல். இப்போ பிரிட்டில் ஃபெயிலியர் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பிராக்சர். அதாவது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா, இப்போ ஒரு சாக் பீஸ் எடுத்து அதை உடைச்சிங்கன்னா அதுல வந்து எந்த டிஃபார்மேஷனும் இருக்காது, டப்புன்னு உடைஞ்சிரும். அதை வந்து நம்ம பிரிட்டில் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நம்ம டக்டைல் ஃபெயிலியர் பத்தி பார்ப்போம். இது வந்து ஈல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈல்டிங்னா என்னன்னா, ஈல்டிங் இது என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் இன்எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மெட்டீரியல் உடையறதுக்கு முன்னாடி அது நீண்டுகிட்டே போகும், டிஃபார்மேஷன் ஆகும் பாத்தீங்களா, அதை தான் வந்து நம்ம ஈல்டிங் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம், இப்போ ஒரு ராட் எடுத்து ரெண்டு சைடும் வந்து பிக்ஸ் பண்ணி டென்சைல் டெஸ்ட் பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த டென்சைல் டெஸ்ட் பண்றப்போ அந்த ராடு ரெண்டு சைடு இழுக்கிறப்ப அதோடைய கிராஸ் செக்ஷன்ல வந்து நெக் ஃபார்ம் ஆகும். அதாவது உடையறதுக்கு முன்னாடி வரைக்கும் நெக் ஃபார்ம் ஆகும் பாத்தீங்களா, அதை தான் வந்து ஈல்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ வந்து இந்த டக்டைல் வந்து பிரிட்டிலா வந்து மாறுது. அப்போ அது எப்படி மாறுது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். அடுத்தது ஃபர்ஸ்ட் வந்து சைக்கிளிக் லோடிங். இது வந்து ரிப்பீட் அண்ட் ரிவர்சிபிள் லோட். இதை வந்து நம்ம சைக்கிளிக் லோடிங் கொடுக்கறப்ப என்ன ஆகுனா, டக்டைல் வந்து பிரிட்டிலா மாறிடும். லாங் டைம் ஸ்டாட்டிக் லோடிங் அட் எலிவேட்டிங் டெம்பரேச்சர், இததான் வந்து கிரீப் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததா இம்பாக்ட் லோட் கொடுக்கறப்பையும் வந்து டக்டைல் வந்து பிரிட்டிலா வந்து மாறிடும். அதாவது சடன்லி அப்ளைட் லோட். இம்பாக்ட் லோட்னா சடன்லி அப்ளைட் லோட். அடுத்தது ஒர்க் ஹார்டனிங். இந்த ஒர்க் ஹார்டனிங்ல வந்து கூல் ஒர்க்கிங் டைம்ல வந்து ஹார்ட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், டக்டைல் வந்து டிக்ரீஸ் ஆகும். அடுத்தது அஞ்சாவதா வந்து செவரல் டைம் வந்து குஞ்சிங் பண்றப்ப என்ன ஆகுனா, டக்டைல் ஃபெயிலியர் வந்து பிரிட்டில் ஃபெயிலியரா மாறும். ஒரு மெட்டீரியலை பார்த்து அது வந்து டக்டைல் மெட்டீரியலா இல்ல பிரிட்டில் மெட்டீரியலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விர்ச்சுவல் மெத்தட் வந்து எப்படி கண்டுபிடிக்குமோனா, இப்போ டக்டைல் மெட்டீரியல் அப்படின்றது என்ன பண்ணுனா, அது உடையறதுக்கு முன்னாடி நான் உடைய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது காட்டிடும். அதே பிரிட்டில் மெட்டீரியல் அப்படின்றது வந்து உடையறதுக்கு முன்னாடி நான் உடைய போறேன்னு காட்டாது, டப்புன்னு உடைஞ்சிரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே ஒரு சின்ன ராட் எடுக்கிறோம், எடுத்து அதை வந்து டென்சைல் டெஸ்ட் பண்றோம். டென்சைல் டெஸ்ட் பண்றப்ப பாத்தீங்கன்னா அது வந்து எடுத்த உடனே வந்து உடையாது, அது வந்து டிஃபார்மேஷன் ஆகும். அதாவது அந்த லென்த்ல வந்து சேஞ்ச் ஆகும், கிராஸ் செக்ஷன் வந்து நெக் ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து உடையும். ஆனா வந்து பிரிட்டில்ல வந்து நம்ம முன்ன எக்ஸாம்பிள் பார்த்த மாதிரி சாப்பீஸ் எடுக்கிறோம், சாப்பீஸ் எடுத்து இது பண்றப்ப பாத்தீங்கன்னா டப்புன்னு உடைஞ்சிரும். இதுதான் வந்து பிரிட்டில் மெட்டீரியல், டக்டைல் மெட்டீரியல் வந்து ஈஸியா நம்ம கண்டுபிடிக்கலாம். இதே வந்து நம்ம டெக்னிக்கல் மெத்தட்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, பர்சன்டேஜ் ஆஃப் டிஃபார்மேஷன் ஆர் பிலோ 5% ஆர் பிரிட்டில் மெட்டீரியல். அதாவது டிஃபார்மேஷனோட பர்சன்டேஜ் வந்து 5% கம்மியா இருந்தா அது வந்து பிரிட்டில் மெட்டீரியல் சொல்லலாம். அதே வந்து அதோட பர்சன்டேஜ் 5 இல்லைன்னா 5க்கு மேல இருந்தா அதை வந்து டக்டைல் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு வந்து ஷார்ட்கட்டா எப்படி வச்சுக்கலாம்னா 5 fingers அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இப்போ இங்க வந்து மெயினா வந்து 5, அந்த 5% வச்சுதான் சொல்றோம். அதனால இங்க வந்து 5 fingers அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். 5 fingers, இந்த 5 ஃபிங்கருமே பாத்தீங்கன்னா ஒரே ஷேப்ல இருக்கறனால ஒவ்வொன்றும் வந்து வேற வேற டிஃபார்மேஷனா இருக்கு, அதாவது வேற ஷேப்ல இருக்கு, அது மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அப்போ வந்து 5 டிஃபார்மேஷன் ஃபிங்கர்ஸ், அது மாதிரி 5%. அடுத்து தியரி ஆஃப் ஃபெயிலியர்ஸ் பார்ப்போம். இந்த தியரி ஆஃப் ஃபெயிலியர்ஸ் வந்து 5 பேர் முக்கியமா சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ராங்க்லிங் தியரி, செகண்ட் வந்து கெஸ்ட் அண்ட் டெர்ஸ்கா தியரி, எஸ்டிவெனன்ஸ் தியரி, எய்ஸ் தியரி, வான் மிசஸ் தியரி. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ராங்க்லிங் தியரி பத்தி பார்ப்போம். இந்த ராங்க்லிங் தியரி என்ன சொல்வாருன்னா, ஒரு பொருள்ல வந்து மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வந்து உண்டாச்சுன்னா அது வந்து உடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த ராங்க்லிங் தியரி வந்து ஸ்கொயர் ஷேப் ஃபார்ம்ல இருக்கும். இந்த மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி வந்து அதர்வைஸ் என்ன சொல்லுவோம்னா மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் தியரி அப்படின்னு சொல்லுவோம். அது கெஸ்ட் அண்ட் டெர்ஸ்கா தியரி. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பொருளை வந்து மேக்சிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஏற்படுறப்ப வந்து என்ன ஆகுனா அது உடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய தியரி வந்து எதுக்கு சூட்டபிளா இருக்குன்னு பாத்தீங்கன்னா டக்டைல் மெட்டீரியல் வந்து சூட்டபிளா இருக்கும். இது கெஸ்ட் தியரிக்கு என்ன ஷேப் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹெக்ஸகன் ஷேப் இருக்கும். அடுத்த டாபிக் எஸ்டிவெனன்ஸ் தியரி. இவர் வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொருள்ல வந்து மேக்சிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் வந்து ஏற்படுறப்ப என்ன ஆகுனா இது உடைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்ன ஷேப்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரேம்பஸ் ஷேப்ல இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து எய்ஸ் தியரி. இது வந்து என்னன்னா
டோட்டல் ஸ்ட்ரெயின் எனர்ஜி வந்து எப்போ வருதோ அந்த பொருள் வந்து அப்போ உடைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்ன ஷேப்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா எலிப்டிக்கல் ஷேப்ல வந்து ஃபார்ம் பண்ணும். அடுத்த டாபிக் வான் மிசஸ் தியரி. இது வந்து டோட்டல் சியர் ஸ்ட்ரெயின் எனர்ஜி வந்து எப்போ வந்து அந்த பொருள் ஆக்ட் ஆகுதோ அப்போ வந்து அந்த பொருள் உடைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வான் மிசஸ் தியரியை வந்து மேக்ஸிமம் டிஸ்ட்ரோஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம். வான் மிசஸ் என்ன சொல்லிருப்பானா ஸ்ட்ரெயின் எனர்ஜி வந்து ரெண்டு டைப் இருக்கும். ஒன்னு வந்து டைலேஷன், இன்னும் வந்து டிஸ்ட்ரோஷன். இந்த டைலேஷன் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா ஒன்லி வந்து வால்யூம் சேஞ்சுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். அதாவது வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின், சேஞ்ச் இன் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். அடுத்தது இந்த டிஸ்டோர்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபெயிலியருக்கு வந்து ஒரு ரீசனா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வான் மிசஸ் தியரி வந்து டக்டைல் மெட்டீரியலுக்கு வந்து சூட்டபிளா இருக்கும். இது வந்து எலிப்டிக்கல் ஷேப் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஓகே, இதோட வந்து மெக்கானிக்கல் ஃபெயிலியர் அண்ட் தியரி ஆஃப் ஃபெயிலியர்ஸ் வந்து முடிஞ்சது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.